ஓம் நமச்சிவாய. ஒரு பெண் பிரசவத்தப்போ பாத்தீங்கன்னாக்கா சுகப்பிரசவம் ஆகுறாங்க அப்படிங்கிற ஜாதகம், அந்த குழந்தையோட ஜாதகம் பாத்தீங்கன்னா சுகப்பிரசவத்துல பிறந்த குழந்தை அப்படிங்கிற ஜாதக அமைப்ப ஜாதகத்தை பார்க்கும்போது ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி அப்படின்னாக்கா, அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது உதாரணமாக சொல்றோம். இது எல்லாருமே உடனே அந்த லக்னத்தையே பாத்தீங்கன்னாக்கா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்லக்கூடியது. கன்னி லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பிறந்தது கன்னி லக்னத்துல பிறக்குது. கன்னி லக்னத்துல பிறக்கிற குழந்தைக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னம் லக்ன புள்ளின்னு சொல்றாங்க. லக்னம் நின்ற நட்சத்திர பாதங்கிறத லக்ன புள்ளின்னு சொல்றோம். அந்த லக்ன புள்ளியாகப்பட்டது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல அந்த குழந்தை பிறந்திருக்குது, லக்ன புள்ளியாக இருந்து பிறக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தை ஈன்றெடுத்த தாய் பாத்தீங்கன்னாக்கா சிரமம் இல்லாம அந்த குழந்தைய ஈன்றெடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே அந்த லக்னத்துல சித்திரை நட்சத்திரத்தின் 2ஆம் பாதம், உதாரணமாக சொல்றோம் 9ஆம் பாதம் தான். சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம்ங்கிறது 9ஆம் பாதமா எடுத்துக்கோங்க. அந்த 9வது பாதத்துல பாத்தீங்கன்னாக்கா கடைசி நிமிடங்களாக சொல்லக்கூடிய அந்த நேரத்துல குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பாதத்தின் இறுதி நிமிடங்கள்ல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை தாய்க்கு சிரமம் கொடுத்து பிறக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படும். அது போல பாத்தீங்கன்னாக்கா தாயார் அந்த நேரத்துல மிகுந்த கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த குழந்தை ஈன்றெடுக்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல அந்த குழந்தை பிறந்த காலத்துல அந்த பிரசவ அறையில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்குதுன்றதை நம்ம அதுல ஒரு கணிதமா எடுக்கலாம். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை பிறந்த லக்னம்னு சொல்றோம். அந்த லக்னம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம்னு சொல்றோம். அதுல இருந்து சந்திரன் நின்ற பாவகம் எதுன்னு பார்க்கிறோம். சந்திரன் நின்ற பாவகமாகப்பட்டது அந்த இதுல இருந்து எந்த பாவகமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கும் சந்திரன் நின்ற பாவகத்திற்கும் இடையில் எத்தனை கிரகங்கள் இருக்குதோ அத்தனை பேர் அந்த நேரத்துல பிரசவம் ஆயிருப்பாங்க. இந்த குழந்தை பிறந்த காலத்துல அத்தனை குழந்தைகள் அந்த இடத்துல பிறக்க வேண்டிய கட்டாயம் பிரசவ அறையில் இருந்திருக்குன்றத இவரோட ஜாதக அமைப்பை வச்சு நம்ம அதை எடுக்கலாம். இது பாத்தீங்கன்னாக்கா இதுவும் நூல்கள்ல பழங்காலத்துல நூல்கள்லையும் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததை வச்சுதான் இந்த இதை நம்ம பதிவிடுறோம். அதனால சுகப்பிரசவம்ன்றது நல்ல நிலையில நடக்கிறதுக்கு லக்ன புள்ளி ஆரம்ப புள்ளியாக இருக்கும்போது சுகப்பிரசவமாகவும், அந்த லக்ன பாவகத்தின் இறுதி புள்ளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாயாருக்கு பாத்தீங்கன்னாக்கா சிறு சிரமங்கள் கொடுத்து பிறக்க வேண்டிய ஜாதகதாரராகவும் இருந்திருப்பாருன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலும் தொடர்ந்து நமது சேனலை பாருங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.